5 என்னைக்கு உன்னை நினைக்க ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து தண்ணி அடிக்கிறத தவிர வேறு எந்த தப்பு பண்ணுறதில்ல. இப்போ கூட நான் எந்த தப்பு பண்ணல. நம்பு 5, என்னை நம்பு. கேசவன் அடிக்கடி நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாலும் அருமையான ஆளுகளை வச்சு தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டானே. ஹலோ கேசவனா, எந்திரிக்கடா. டேய் பெருமா மாட்டு பாய்களா, எந்திரா எந்திரி. யார் வந்திருக்கான்னு பாருங்க. யமகண்டத்துல பிறந்தவங்களா ஐயா வந்திருக்காரா? நீங்க எல்லாம் பிறந்த அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில வந்து பாத்துட்டேன்னா கள்ளிப்பால குட்டே கொண்டிருப்பேன். பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? ஏண்டா இந்த கர்மத்தெல்லாம் வெளியே தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப வேலை செய்யற இடத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? யோ மேஸ்திரி, இவனுங்களை இப்படியே விட்டா நம்ம கம்பெனி பேரையே கெடுத்துருவானுங்கயா. முதல்ல ஒரு வீட்டை பார்த்து வெளியே வை, அப்பவாது திருந்துறானுங்களான்னு பாரு. சம்பளத்துல வாடகை கொடுக்கணுங்க. ஒட்டா பசங்க கேவலப்படுறாங்க. என்ன பண்றது ஐயா? கமிஷன் மட்டும் கரெக்டா கேக்குறாங்க. வாங்க சார். இந்த டென்ட்ராவது எனக்கு கொடுப்பீலாயா? முதல்ல கொஞ்சம் பொறுமையாக உட்காருங்க சார். என்னத்த உட்காந்து என்னத்த செய்ய? சார், இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த ஏலத்துக்கு கேசம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது எப்படியா முடியும்? கேசம் எடுக்கிற எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கையும் நாங்கள் சொல்கிற டயத்துக்குள்ளே அழகாக முடிச்சு கொடுத்துறாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது சார். இப்போ நடக்கிற ஒர்க்கை கூட போன வாரம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். ஃபினிஷிங் ஸ்டேஜில் வச்சுருக்காரு சார். ஆனால் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியா? உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் ஒன்று தான். அதையும் போட்டு இழுத்து டயத்துக்கு முடிக்காமல் பிளாக் மார்க் வாங்கிட்டீங்களே சார். அவனால் மட்டும் எப்படியா முடியுது சார்? அவரோட பலமே அந்த 5 பசங்க தான். கோடு போட சொன்னால் ரோடே போடுறாங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தன் அப்படி இருக்கானா? அதுக்காக என்ன கொத்தனார் வேலை செய்ய முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் தான் சகுனி வேலை செய்யணும்னு சொல்கிறேன். என்னது சகுனி வேலையா? ஆபீசர் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. எல்லாம் நேரடா. வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டான். மீசக்காரன் மேட்ரோட விருந்து வைக்கிறான். நாங்க என்ன செய்யணும் முதலாளி? இதாண்டா கற்பூரம்ங்கிறது. ஆமாய்யா, நம்ம பசங்க புத்திசாலி பசங்க. இவங்கள வச்சுதானே இந்த கேசவன் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, என்னடா பாக்குற? எல்லாம் உங்களுக்கு தான்டா. குடிங்க குடிங்க குடிங்க. சாராயம் குடிக்கிற பசங்க. என்ன நான் சொல்றது? பார்த்து ஊத்துமா, மிக்சிங் கரெக்டா இருக்கணும். நான் கேட்டதுக்கு பதிலே வரல. அது ஒண்ணும் இல்லை கண்ணுங்களா, இது வெறும் ட்ரையல் தான். நீங்க மனசு வச்சா தினம் தினம் கச்சேரி தான். என்னையா நான் சொல்றது? ஏமாலாது, இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க கேசவன்ட்ட காட்டுற விசுவாசத்தை என் மேல காட்டுங்க. என் கம்பெனி முன்னேற்றத்து மேல காட்டுங்க. நீங்க சொன்னது கரெக்ட்டியா? வாங்கடா வாங்கடா. என்ன தம்பி கோபப்பட்டு எந்திரிச்சிட்டியே? இந்த பார், ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுற கதையெல்லாம் இங்க வேணாம். எங்களே ஆடும் பாக்குறேன் நீ. வாலாட்டுற நாய்ங்க தான் நாங்க, ஆனா நன்றி உள்ள நாய்ங்க. உன் வேலையெல்லாம் எங்க கிட்ட பழிக்காது. திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ண உருக்கிறதுக்கு மீச இருக்காது. ஏய் வாங்கடா வாடா வா. ரொம்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நினைச்சது என் தப்பு தான். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இந்த பிளான் தப்பு தப்பு தப்பு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இது போய் எப்படி தப்புன்னு சொல்றான் அச்சு? அட ஆமா, எப்படி இதை மிஸ் பண்ண? அச்சு சொன்னது சரிதான். படிக்கலனாலும் பையன் கில்லாடியா தான் இருக்கான். இதை காட்டிக்க கூடாது அவன்கிட்ட. தெரிஞ்சா பயலுக்கு திமிரு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும்.
நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன், நீ போய் வேலையை பாரு, நான் வரேன். சரிங்கம்மா. நமக்கு தான் இப்படி ஒரு குடுப்பனை இல்லை. என்னது சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி சாக்லேட்டு? என்னது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா? இது 5 ஸ்டார், பெரியவங்க சாப்பிட்றது. அதெல்லாம் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செல்லமா வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி பரவாயில்ல, புக் பண்ணி வாங்கிக்க. அதான் எதுக்கு? ஏன் காரணம் சொன்னதான் வாங்கிப்பியா? கண்டிப்பா. எப்படி சொல்றது, எங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எதுக்கு இப்ப சிரிச்சா? நீங்க சொன்னதை கேட்டுதான். எதுக்கு இப்ப இந்த அழுமூஞ்சி? எனக்கு பிறந்த நாள் தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அது என்ன எங்களுக்கு? ஓ அதுக்கு தான் சிரிச்சியா? ஆமா. நாங்க யாரு, எங்க பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்க பெத்தவங்க யாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதை நாங்க நினைக்கிறதும் இல்லை. ஆனா நாங்க ஒன்று சேர்ந்தனால மட்டும் என்னைக்கும் நாங்க மறக்கிறது இல்லை. நாங்களே யாரையும் தேடி போனதில்லை. நாங்கள் 5 பேரும் தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமுமா இருக்கோம். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் எதுக்குமே சண்டை வந்தது கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை அடுத்தவங்க விட்டு கொடுத்து போயிருந்தோம். இன்னும் எப்படியோ தெரியல, இது வரைக்கும் எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, நாங்களும் சொன்னது கிடையாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்லணும்? அன்னைக்கு சின்னம்மா கிட்ட மேஸ்திரி உன்னை பற்றி சொல்லிகிட்டு இருந்தது கேட்டதுலேருந்தே உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அஞ்சு இப்படி எல்லாத்துக்கும் காரணம் கேட்டா இப்படி ஒரு சாக்லேட் வேணுமா வேணாமா? ஐயா நீ கோவப்பட்ட நல்லாவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? என்ன நான் மட்டும் அஞ்சுன்னு கூப்பிட்டுமா? அனாதையா இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ ஆண்டவனா பார்த்து ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இங்கே சுத்திட்டு இருந்தா சிலுக்கு சுமதி ஆட்டம் பார்க்க முடியாதா? இது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருந்துட்டு இவ விஷயத்தில் மட்டும் தனியாக போகிறோமா? இது சரியாக வருமா? இந்தா வாங்கிக்கோ. பரவாயில்லையே, நம்ம கரெக்டாக தான் வாங்கியிருக்கோம். மாதிரி தேடிட்டா.
பண்ணுவாங்க. பண்ணு இவனை போய் தேடிக்கிட்டு இருந்தானுங்க. பண்ணாட பண்ற வேலையை பாரு. நல்லா இருக்கு மச்சான் அவன் கதை. நாம தான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணுவோம், ஆனா இவ விஷயத்துல இவன் முந்திக்கிட்டானே. என்ன மாப்பிள, நீ மட்டும் அவளை தனியா தள்ளிட்டு வந்துட்ட? ஏய், உன்னை காணாம நாங்களாம் எவ்வளவு அல்லாடி போயிட்டோம் தெரியுமா? இல்லடா, நீ என்னடான்னா அவளை கூப்பிட்டு வந்து தனியா ஜல்சா பண்ணிட்டு இருக்க. சரி சரி, வேலையை முடிச்சிட்டல. நீ போய்க்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னடா? வேணாண்டா, அவ ரொம்ப பாவம்டா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம்டா. கல்யாணமா? இவன் என்னடா சொல்ல வரா? டே அச்சே, இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். ஏய் மாப்பிள்ள, என்னடா இதெல்லாம்? ஏண்டா கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக நாம 5 பேர் அடிச்சுக்கணுமா? அதேதான்டா நானும் சொல்றேன். டேய் மச்சான், முடிவா என்னடா சொல்ல வர? என்னடா சொல்ல போறான்? நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம்டா. சரி, இதுக்கு மேலேயும் வேணாண்டா. வேண்டாண்ணா, புரியலையே. டே மச்சான், நான் இவ்வளவு மனப்பூர்வமா காதலிக்கிறேன்டா. இவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி, நீ இவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, நாங்களா? என்னடா ஸ்டைல் மாறுது? ஐடியாவா? டேய், உன் முடிவா என்னதான சொல்ல வர? மாப்பிள்ள, நீ கேட்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஏய், எல்லாத்தையும் முடிச்சு என்னடா பயம் வேண்டி கிடக்கு? இப்பார், உனக்கு நாங்க முக்கியமா அவன் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் அது நடந்துருச்சு. நான் சொல்றத கேளுங்கடா. பாவம்டா, அவளும் நம்மள மாதிரி அனாததான்டா. பிடிவாதம் பிடிக்காம எங்களை சேர்த்து வைங்கடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவனை போய் கட்டிக்கிறேங்கிற? அவனுக்கு எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு முழுசா தெரியும்ல? தெரியுமா? தெரியுமா? அவனுங்க மூஞ்சிய பாரு. இவனுங்களையும் உன்னால திருத்த முடியும்னு நினைக்கிற? நம்பிக்கை தானம்மா வாழ்க்கை. நல்லா தான் பேச கத்துக்கிட்ட. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பின்ன இது என்ன பாஞ்சாலி சபதமா? அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க 5 பேருமே அந்த கொடுமையை அனுபவிச்சவங்க தான்மா. அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஈரமும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனாலதான்மா நான் இந்த முடிவு எடுத்தேன். அம்மா, என்னம்மா சொல்றாவ? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதாப்பா ஒரு முடிவோட இருக்கா. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாதுப்பா. பின்னால கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். இவனுங்கெல்லாம் எங்க திறந்து போறானுங்க? ஏன்டா இப்படி மானம் கட்டு போய் அலையறீங்க? கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாதா உங்களுக்கு? இருந்திருந்தாத்தான் நம்மளை விட்டு ஓடி இருப்பாங்களே. தெரியாம சொல்லிட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியே நிக்கிறாங்க பாரு. இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதுல இவருக்கு லவ் வேற. இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிக்கிறா பாரு. யோ, என்னையா பண்ணலாம்? இந்த 5 ஐடி ஸ்டாஃபையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல. பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா? இல்லையா? லூசு. நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா? எனக்கு சொல்லவே இல்ல. யோ, சொல்லுங்க. இவனுங்களை இப்படியே விரட்டிடலான்னு பார்த்தா ஐயா பில்டிங் நின்னு போகும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். சரி, தாலியும் புது துணியும் வாங்கிட்டு வா போ. தாலியும் புது துணியும்? இவரும் திருந்த மாட்டார், கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணமா பண்றீங்க? இவனுங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு.
என்ன பண்ணுவானுங்களோ. நல்லா இருக்கு நல்லா